Hi viewers, welcome to our channel. In this video, we see the 7th standard science workbook, term 2, unit 4, cell biology question and answers. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. First room letter, multiple choice questions. First question, plant cell wall is mainly made up of dash. Answer is A option, cellulose. அதாவது தாவர செல்லினுடைய செல் சுவர் வந்து எதனால் ஆனதுன்னு பார்த்தீங்கன்னா செல்லுலோஸ்னால் ஆனது. Then second question, the organelle that controls all the processes and chemical reactions that takes place inside the cell, which generally is referred as control center of the cell is dash. Answer is D option, nucleus. அதாவது உட்கரு வந்து பார்த்திங்கன்னா செல்லில் நடைபெறும் அனைத்து உயிர் செயல்களையும் வேதி வினைகளையும் கட்டுப்படுத்துகிறது. அதனால இது என்ன சொல்கிறாங்கன்னா செல்லினுடைய கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்கிறாங்க. எது ஏன்னா நியூக்ளியஸை. தேர்டு கொஸ்டின், செலக்ட் த குரூப் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் which has cell wall in their cell structure. அதாவது கீழே கொடுத்துருக்கிற ஆர்கானிசத்தில் வந்து எதில் வந்து செல் வால் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் ஆப்ஷன் சி, பாக்டீரியா, ஃபங்கை அண்ட் பிளான்ஸ். இந்த மூணுலேயும் வந்து பார்த்திங்கன்னா செல் வால் இருக்குது. தென் ஃபோர்த் கொஸ்டின், ஃபைண்ட் த ஆர்கனல் which is present only in animal cell which helps to separate the chromosomes during cell division. Answer is B option, centriole. அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து அனிமல் செல்லில் மட்டும்தான் இருக்குது. இது வந்து செல் பிரிதலின் போது அந்த குரோமோசோம்களை வந்து பிரிப்பதற்கு பயன்படுகிறது. எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரியோல். செகண்ட் ரோம் லெட்டர், ஃபிஃப்த் கொஸ்டின், மேட்ச் த ஃபாலோயிங். ஃபர்ஸ்ட் ஒன், த மெட்டீரியல் ப்ரெசன்ட் போத் இன்சைட் அண்ட் அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியர் மெம்ப்ரேன். ஆன்சர் இஸ் புரோட்டோபிளாசம். ஏன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம் ப்ளஸ் நியூக்ளியஸ் ரெண்டு சேர்ந்ததாக வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம். தென் செகண்ட் ஒன், த ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் இன்சைட் த நியூக்ளியஸ் is called as nuclear fluid or nucleoplasm. அதாவது நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் ஃப்ளூயிட் ஆர் நியூக்ளியோபிளாசம். தென் லாஸ்ட் ஒன், த ஃப்ளூயிட் ப்ரெசன்ட் அவுட் சைட் ஆஃப் த நியூக்ளியஸ். நியூக்ளியஸ்க்கு வெளியே இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசம். இதே சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் ரெண்டு சேர்ந்தது வந்து பார்த்திங்கன்னா புரோட்டோபிளாசம். தேர்ட் ரோம் லெட்டர், ஃபில் இன் த பிளாங்க்ஸ். சிக்ஸ்த் கொஸ்டின், கம்ப்ளீட் த ஃபாலோயிங். ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆர்கானிசம். ஆர்கானிசம் இஸ் நத்திங் பட் மேட் அப் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆர்கன் சிஸ்டம். தென் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆர்கன் சிஸ்டம் வந்து எதனால் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆர்கனால் ஆனது. ஆர்கன் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் திசோஸ். இதே திசோஸ் எதனால் ஆனது அப்படின்னு பார்த்திங்கன்னா குரூப் ஆஃப் செல்ஸ். அப்போ செல்ஸ், திசோஸ், ஆர்கன், ஆர்கன் சிஸ்டம் அண்ட் ஆர்கானிசம். செவன்த் கொஸ்டின், அப்சர்வ், ஐடென்டிஃபை அண்ட் ரைட் த நேம் ஆஃப் த ஆர்கனல்ஸ் கிவன் பிலோ. பேஸ்ட் ஆன் தர் ஃபங்க்ஷன் ஃபைண்ட் அவுட் விச் இஸ் ஃபுட் ப்ராசஸர் அண்ட் ஃபுட் ப்ரொடியூசர். இங்கே ரெண்டு டயக்ராம் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு டயக்ராம் வந்து பார்த்திங்கன்னா குளோரோபிளாஸ்ட்டு, செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா லைசோசோம். இதில் இந்த குளோரோபிளாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ரொடியூசர், இதே லைசோசோம் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் ப்ராசஸர். ஃபஸ்ட்டு ஒன், ஃபுட் ப்ராசஸர். லைசோசோம்ஸ் ஆர் த ஆர்கனல்ஸ் that contain the hydrolytic enzymes required for the killing of any foreign particle in the cell and also remove the undigested substances from the cell. Then second one, food producer. Chloroplasts are the only cell organelles that can produce food from the sun energy by the process of photosynthesis. They contain green pigment called chlorophyll. Eighth question, X and Y are the substances present in two animal cells A and B. John placed these two cells A and B in some water to test the selective permeability of the cell membrane. After a few minutes, John removed the cells from the water and examined them under a microscope. Based on his observations, John came to the following conclusions. இங்கே 4 கன்க்ளூஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு கன்க்ளூஷன் ஏ வந்து பார்த்திங்கன்னா the cell membrane of cell A is thicker than the cell B. இது வந்து wrong conclusion. Then conclusion B, substance Y cannot pass through the cell membrane of cell B. இது வந்து பார்த்திங்கன்னா ராங். ஏன்னா செல் பி வழியாக ஒய் வந்து வெளியில் வருது. தென் கன்க்ளூஷன் சி, த செல் மெம்ப்ரேன் ஆஃப் செல் ஏ அலோஸ் போத் சப்ஸ்டன்சஸ் எக்ஸ் அண்ட் ஒய் டு பாஸ் த்ரூ. திஸ் கன்க்ளூஷன் இஸ் கரெக்ட். ஏன்னா ஏ செல்லில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸு வெளியில் வந்திருக்கு, ஒய்யு வெளியில் வந்திருக்கு. தென் கன்க்ளூஷன் டி, சப்ஸ்டன்ஸ் ஒய் இஸ் ஏபிள் டு பாஸ் த்ரூ த செல் மெம்ப்ரேன் ஆஃப் செல் ஏ அட் எ பாஸ்டர் ரேட் தென் தட் ஆஃப் செல் பி அப்படிங்கிறாங்க. திஸ் ஒன் ஆல்சோ ராங் கன்க்ளூஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஏவில் கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய் தான் வெளியில் வந்திருக்கு,
பட் பியில் வந்து பார்த்திங்கன்னா 3Y வெளியில் வந்திருக்கு. அப்போ இது ராங் கன்க்ளூஷன். தென் which of the above conclusions made by John are incorrect? Answer is C option. A, B and D only incorrect statements, incorrect conclusions, because C only correct conclusion. Ninth question, complete the following table by writing the name of the cell organelle based on the structure and the function mentioned below. இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்து அதனுடைய செல் பார்ட்டை வந்து ஃபைன் பண்ணணும். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்மிட் ஜெனட்டிக் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் ஒன் ஜென்ரேஷன் டு அனதர். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ். அதாவது மரபியல் பண்புகளை வந்து ஒரு தலைமுறையிலேருந்து மற்றொரு தலைமுறைக்கு எந்த செல் பார்ட்லேருந்து கடத்தப்படுகிறதுன்னு பார்த்திங்கன்னா நியூக்ளியஸ்லேருந்து கடத்தப்படுகிறது. செகண்ட் ஒன், ஜெல்லி லைக் சப்ஸ்டன்ஸ் இன் த செல். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசம். தேர்ட் ஒன், ஸ்டோர்ஸ் மெட்டீரியல் within the cell. Answer is cell part of vacuole. Fourth one, selectively permeable allows only certain substances to pass in and out of the cell. Answer is cell membranes. அதாவது செல் சவ்வுகள் வந்து பார்த்திங்கன்னா அறுதி கடத்தியாகும். அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட பொருள்களை மட்டுமே செல்லிற்குள்ளேயும் வெளியேயும் செல்ல அனுமதிக்கின்றன. Third Roman letter, assertion and reason. 10th question, assertion. An apple is red in color. This assertion is correct because this red color is made of anthocyanin and pyrrocyanidins அப்படின்னு ரெண்டு ரெட் கலருக்கான பிக்மெண்ட்ஸ் இருக்குது. இது வந்து இட்ஸ் குட் ஃபார் அவர் ஹெல்த் ஆல்சோ. தென் ரீசன், த செல்ஸ் ஆஃப் ஆப்பிள் கண்டெய்ன்ஸ் லியூகோபிளாஸ். திஸ் ரீசன் இஸ் ராங். ஏன்னா ஆல்ரெடி சொல்லிவிட்டோம் இதில் வந்து ரெட் பிக்மெண்ட் இருக்குது. அதாவது அதுக்கு காரணமான ரெண்டு பிக்மெண்ட்ஸ் இருக்குது, ஆந்தோசைனின் அண்டு பைரோசைனிடின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பிக்மெண்ட் இருக்குது. லியூகோபிளாஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நான் பிக்மெண்ட், அதாவது கலர்லெஸ்ஸாக இருக்குது. சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் ஃப்ரம் த ஃபாலோயிங். ஆன்சர் இஸ் சி ஆப்ஷன். ஏ இஸ் கரெக்ட் பட் பி இஸ் இன்கரெக்ட். தென் ஃபோர்த் ரோம் லெட்டர், ஆன்சர் briefly. 11th question, look at the given animal cell structure carefully. Some vital organelles are missing. Find out, draw and label the missing organelles. அனிமல் செல்லை வந்து ட்ரா பண்ணி அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் வந்து லேபிள் பண்ணிடுங்க. மெயினாக வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்மா மெம்பரேன், அதாவது செல் மெம்பரேன் அப்படிவாங்க. தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். சைட்டோபிளாசம் இருக்குது. தென் லைசோசோம், நியூக்ளியஸு, 2 டைப் ஆஃப் ரெட்டிகுலம் இருக்குது. ரஃப் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம், ஸ்மூத் எண்டோபிளாசம் ரெட்டிகுலம் இருக்குது. தென் வேக்யூல்ஸ் இருக்குது. அனிமல் செல்லில் வந்து வேக்யூல் வந்து ஸ்மால் இன் சைஸ். அண்ட் தென் கோல்கி பாடிஸ் இருக்குது. தென் மைட்டோகாண்ட்ரியா. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். தென் ரைசோசோம். ரைசோசோம்னா ப்ரோட்டீன் ஃபேக்ட்ரி அப்படிங்குவாங்க. ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிடுங்க. 12th question, with reference to the given statement, label the part plasmodesmata in the given figure. Statement, each cell is interconnected with its neighboring cells through openings called plasmodesmata. அதாவது ஒரு செல் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இருக்கிற செல்லோட வந்து கனெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த ஓப்பனிங் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா அப்படிங்குவாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் இருக்கிறது தான் வந்து பிளாஸ்மோடெஸ்மேட்டா. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங். இதுதான் வந்து ரெண்டு செல்லுக்குரிய ஓப்பனிங். தட்ஸ் அ பிளாஸ்மோடெஸ்மேட்டா. தென் 13th question, draw the structure of nucleus within the given outline and label the following parts. நியூக்ளியஸ் டயக்ராம் வந்து ட்ரா பண்ணி அதில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் லேபிள் பண்ணிடுங்க. அவுட்டர் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் மெம்பரேன். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோபிளாசம், உள்ளே இருக்கிற கிரானுலஸ் பார்ட்டிகல்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோபிளாசம். தென் த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்திங்கன்னா குரோமேட்டின் ரெட்டிகுலம். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியோலஸ், தென் நியூக்ளியர் போர். தேங்க்யூ வியூவர்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.